ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நோஃபுல் டைரிஸ். இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கேன்னா அறுசுவை ஹோட்டல். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெங்களூர் கேஆர்புரத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்குது. இங்கே சேல் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு அத்தன்டிக் மதுரை ஸ்டைலில் தான் வந்துக்கிட்டு சேல் பண்ணிட்டு வராங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஸ்தே ஹம் சலே தே अब खाली है साथ तेरा छोड़ा तन्हाई सारी है दिन भी अब रात है खुशियों को छोड़ के यादें जो बची है दिल को तोड़ दे टूटे हम ऐसे कोई जोड़ा ना पा दिल से बस खुद अब ये दौड़ना आया टूटे 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 என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிடுறேன். சிக்கன் கறி தோசை, நூல் புரோட்டா, நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கபாபு, சிக்கன் மஞ்சூரியனு, சிக்கன் கறி சோறு, ரோஸ் மில்க்கு, முட்டை வீச்சு. ஃபஸ்ட்டாக வந்து நூல் பரோட்டா ட்ரை பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸு. பரோட்டா வந்துட்டு நல்லா வந்துட்டு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருந்துச்சு. இது மெயின் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாவோட டெக்ஸ்சர் தான். சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்துக்கிட்டு வேறு லெவலாக இருந்துச்சு பரோட்டாவோட டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டாக வந்து சிக்கன் கறி தோசை ட்ரை பண்ணேன். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸு. சிக்கனை வந்துக்கிட்டு மைன்யூட்டாக கட் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கும் வந்துக்கிட்டு செம மஸ்தாக இருந்துச்சுங்க. அது மஸ்ட்டு ட்ரைனாக சொல்லாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து எக்கு வீச் பரோட்டா ட்ரை பண்ணேன். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துக்கிட்டு 60 ருபீஸு. பரோட்டாவோட எல்லா பக்கமே வந்துக்கிட்டு எக் அப்ளை பண்ணி பரோட்டாக்கு மேலே அப்படியே லைட்டாக சால்ட்டர் தூவி அப்படியே சிக்கன் குழம்போடு வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து சிக்கன் கறி சோறு ட்ரை பண்ணேன் ஆஃபு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 ருபீஸு. ஒயிட் ரைஸ் வந்துக்கிட்டு நல்லா வந்துக்கிட்டு ஹீட் பண்ணி அது மேலே வந்துக்கிட்டு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அப்படியே ஜபர்தஸ்தாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. மஸ்ட்டு ட்ரைனாக சொல்லாங்க இது. நெக்ஸ்ட்டாக வந்து சிக்கன் மஞ்சூரியன் ட்ரை பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 ருபீஸு. சிக்கன் மஞ்சூரியனில் வந்துக்கிட்டு க்ரீன் சில்லி, டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அல்டிமேட்டாக இருந்துங்க டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டாக வந்து சிக்கன் கபாப் ட்ரை பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 ருபீஸு. சிக்கன் வந்து ரொம்ப வந்துக்கிட்டு சாஃப்டாக இருந்துச்சு. இது மெயின் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க கபாபில் இருக்க மசாலா தான். மசாலா வந்து நல்லா வந்து மைக்ரேட் ஆயிருந்துச்சு. டேஸ்ட் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. கடையில் கேட்குறீங்களா? இங்கே ஸ்பெசிஃபிக்கான்னு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா நல்லாயிருக்கும். கொத்து பரோட்டா சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். அப்புறம் இது இடியாப்பமும் கூட ஒரு கிரேவி கொடுப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இடியாப்பம் ஆட்டுக்கல் பாயம் நல்லா இருக்கும். ப்ரோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் கறி தோசை ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டாவும் இந்த நார்மல் பரோட்டா, பன் பரோட்டா ட்ரை பண்ணோம். சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இது மட்டன் குருமா கொடுத்துருந்தாங்க, சேர்வா, அது சூப்பராக சக்கத்தாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சதுல இது? எனக்கு இங்க பிடிச்சது, நான் அடிக்கடி இங்க வரோம் ப்ரோ. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த எங்க சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை பிடிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பிரியாணி பிடிக்கும். சீரக சம்பா பிரியாணி சூப்பரா இருக்கும். அடுத்து இது லைக் இந்த சட்டி சோறு கொடுப்பாங்க, அதுவும் நல்லா இருக்கும். கடை பாத்தீங்கன்னா காலைல 12 to நைட்டு 12 மணி கடை பண்ணலாம். அப்புறம் நம்ம தான் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற வந்து கேஆர்புரம் பஸ் ஸ்டாண்ட் போலீஸ் வந்து நம்ம கடை இருக்கு, அரிசி ஹோட்டலு. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா மதியத்துக்கு வந்து சீரக சம்பா பிரியாணி, புரோட்டா இருக்கு. புரோட்டாவில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் நூல் புரோட்டா, பன் புரோட்டா, நீச்சு புரோட்டா இருக்கு. கொத்து புரோட்டாவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்து, மட்டன் கொத்து, போட்டி கொத்து, மிக்சர் கொத்து இதெல்லாமே இருக்குங்க. அப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, நாட்டு சிக்கன் இருக்கு, சிக்கன் லிவர் இருக்கு, மட்டன் லிவர் இருக்கு, தலைமாம்சம் இருக்கு, பிரெயின் இருக்கு, ஃபிஷ் இருக்கு. ஃபிஷ்ல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பாம்லேட்டு, ஸ்லேட்டி, ஸ்குட்டு இதெல்லாம் இருக்குங்க. என்னை பொறுத்தவரை இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தாங்க நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.